ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திக்கலாம் எப்படி ஒரு காரியத்தை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோபம் ஆத்திரம் எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம ஆட்டோவை பார்த்திங்கன்னா நொறுக்கிறாரு தூள் தூளாக. இதனால் நம்ம பாலுவுக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் கோபம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது மனசுக்குள்ளே. ஏன்னா என் உயிர், என் வாழ்க்கை, என் சொந்த பந்தம் எல்லாமே அந்த ஆட்டோ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு பாலு. அதே போல் தானே நம்ம எழிலும் நினச்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. அதாவது கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு கூட இனிமேல் பிரச்சனை வேணாம், நம்ம சாதாரணமாக போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமை கொஞ்சமாவது நம்ம பாலுவுக்கு இருந்திருந்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டோவை இழந்துட்டு நம்ம பாலு பார்த்திங்கன்னா நின்று இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கோபமும் பிடிவாதமும் பழிவாங்கிற குணமும். கொஞ்சம் பொறுத்து போயிருந்தால் நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருக்கலாம், பாலுவும் நல்லா இருந்திருக்கலாம். இப்போது ஜென்ம விரோதியாக ரெண்டு பேருமே போயிட்டிங்களா நடந்துக்கிட்டாங்க. இப்போது பாலுவை கண்டாலே நம்ம எழிலுக்கு பிடிக்காது, எழிலை கண்டாலுமே நம்ம பாலுவுக்கு பிடிக்காது. இப்படி இருக்கும்போது நம்ம பாலு தான் ஆனந்தியுடைய புருஷனாக போகிறது அப்படின்ற விஷயம் தெரியும் போது நம்ம எழில் பார்த்திங்கன்னா ஏற்றுக்குவாரா இந்த விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கொடுமையாக கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதுல ஆனந்திக்கு பாலுவோடைய சேர்த்து வைக்கக்கூடாது, கட்டி கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆனந்திக்கு ஆனந்தியுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். பாலு நல்லவன் கிடையாது, அந்த ஆட்டோக்காரன் நல்லவன் கிடையாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போராட போகிறாங்க. இப்போது எழிலுடைய பேச்சை பார்த்திங்கன்னா யாருமே வீட்டில் இருக்கிறவங்க கேட்க போகிறதில்ல. ஏன்னா பாலு நல்லவர் தான், எழிலும் நல்லவர் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைனால பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை மேலே பிரச்சனை வளர்ந்து அவங்க ஒன்று செய்ய நம்ம ஒன்று சொல்ல இப்படி பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு தவிர யாருமே பொறுமையாக இல்லை. இப்போது ஆனந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புருஷனாக கண்டிப்பாக நம்ம பாலு இருப்பார். வாழ்நாள் பூரா பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தியை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை ஆனந்திக்கும் இருக்கும். கையலுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு கையலுக்கும் இருக்கும். ஆனால் நம்ம எழில் ஏற்றுக்குவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்ல. இந்த கல்யாணம் நிறுத்திடணும், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, மீனாட்சி அம்மாவுடைய பையன் கௌஷி கூட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாரு. எழிலுடைய பேச்சை மீறி நம்ம கையில் பார்த்திங்கன்னா பாலுவோடு தான் சேர்த்து வைக்க போகிறாங்க. இதனாலே கூட பார்த்திங்கன்னா நம்ம எழிலுக்கும் கையலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மட்டும் இல்லை, ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிரியறதுக்கு கூட வாய்ப்பு கூட பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் இவங்க அதாவது தேவியும் விக்னேஷும் எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ அதே போல் நம்ம கயலும் எழிலும் பார்த்திங்கன்னா பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம ஆனந்தியால். இப்போது ஷாலினியும் ஆனந்தியும் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க, உண்மையை சொல்லிடணும், உண்மையை சொல்லாமல் நம்ம முடி மறைச்சி வச்சுட்டு இருந்தால் எப்போவுமே சொல்லி தானே ஆகணும். பிரச்சனை அதாவது கல்யாண வேலைகள் பார்த்திங்கன்னா தடல் புடலாக நடந்துக்கிட்டே இருக்குது, வேக வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லி நிறுத்தணும். ஏன்னா வீடு வீடாக போயிட்டு பார்த்திங்கன்னா பத்திரிக்கை கொடுப்பாங்க. அப்போது எல்லாருக்குமே கொடுத்த பிறகு கல்யாணம் நின்று போச்சு, ஆனந்தி வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதனால் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாலினி ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா பிரச்சனை வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. வேறொரு பிரச்சனை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஷாலினியால் சொல்லவும் முடியறதில்ல. உண்மையாக யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சிடுறாங்க. இப்போது அதே போல் இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்ம தேவியோடைய வாழ்க்கை. இப்படியாவது பேசி புரிய வச்சு இவங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியில் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம தேவி என்ன பண்ணுறாங்க,
தேவி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து எங்களுக்கு வந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, நாங்கள் இனிமேல் சேர்ந்து வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, இனிமேல் வந்து எனக்கு விக்னேஷே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவி ஒரு பக்கம் பிடிவாத குணத்தோடு இருக்காங்க. சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் பார்த்திங்கன்னா கோபத்தில் கண்ணு செவக்கிற அளவுக்கு வந்து ஒரு அறை விட்டுறாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா மனசே இல்லாமல் தான் வந்து நம்ம தேவி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே போகிறாங்க. நீங்கள் எல்லாம் வந்து விக்னேஷ் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது, சேர்ந்து ஒன்றா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இனிமேல் வந்து அந்த வார்த்தையை யாருமே வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இப்போ தேவியுடைய பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தியுடைய பிரச்சனை. இப்போது நம்ம எழில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ பாலு என்ன பண்ணுவார், என் ஆட்டோவே போயிடுச்சு, அப்போ இவனை எப்படி சும்மா விடணும், இவனை ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி போடணும், என் ஆட்டோவை அடித்து நொறுக்கணும் இல்லையா, இப்போது எழில் எப்படி வெளியே இருக்கலாம், எழிலுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி போடலாம் அப்படின்ற முடிவில் வந்து நம்ம பாலு இருக்க போகிறாரு. ஆனால் நம்ம கையல் பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமே வந்து ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னமும் வந்து நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக தான் வந்து தெரிய வருது. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவியோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தியோடைய லவ் பிரச்சனை, இப்போது கடைசியாக முடிய போகிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம மீனாட்சி அம்மாவுடைய பிரச்சனை. இப்போது பத்திரிகையெல்லாம் வடிச்சாச்சு, எங்கள் சைடில் இருந்து எங்கள் ஆளுங்களுக்கு, அதாவது எங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டோம், நீங்களும் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா, வச்சிட்ருக்கீங்களா, வைக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வி பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து நம்ம மீனாட்சி அம்மா கிட்டே இருந்து வரப்போகுது. இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மறைச்சி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கையில் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து எப்படியோ வந்து சமாளிக்கிறாங்க மீனாட்சி அம்மாவை, அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உண்மை தெரியும் போது தான் வந்து நம்ம மீனாட்சி அம்மாவுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயமே வந்து எல்லாருக்குமே புரிய வரப்போகுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சாதுவாக பேசுகிறாங்க, நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்குள்ளவும் வந்து ஒரு வில்லி கேரக்டர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நம்ம கையில் பார்த்திங்கன்னா இப்போது வந்து அதையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதே போல் வந்து நம்ம தர்மலிங்கத்துடைய மறுமுகம் என்னன்றதும் வந்து தெரிய வந்துடும். ஏன்னா தர்மலிங்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த தர்மலிங்கம், அதாவது இப்போ புதுசாக மாறி இருக்க தர்மலிங்கம் எல்லாத்தையும் தாண்டி, அதாவது ஜென்ம எதிரியாக வந்து நம்ம தர்மலிங்கமே வந்து மாறப்போகிறாரு அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தான் நடக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் நம்ம கையில் வெளியே வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.